தென்சென்னை வாக்காள பெருமக்களை கேட்டுக்கொள்வது, சொல்லிட்டு கிளம்பு. அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறுவிடாதீர்கள். இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறுவிடாதீர்கள். இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறுவிடாதீர்கள். இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறுவிடாதீர்கள். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொண்ணு சொல்ற? இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறுவிடாதீர்கள். புள்ளையாடி பத்தி வச்சிருக்க. இன்னும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. சரி சரி. நான் அழகு என்று சொல்வது அவருடைய தோற்றத்தை நான் சொல்லவில்லை. அவருடைய அழகு தமிழ். அவர் தலைவரிடமும் தளபதியிடமும் இருக்கிற அன்பு பாசம், மக்களுக்கு அவர் சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கொண்ட கொள்கை பிடிப்பை நான் அழகு என்று சொல்றேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. அந்த ஜட்ஜ போட்டு தரேன்னு சொன்னீங்களே, இது வரைக்கும் போட்டியா? சரி விடு, நீ போட்டுற. சத்தியமா? சத்தியமா. பிராமிஸா? ரெண்டு ஒண்ணுதான்டா எருமை. டேய், நீ மட்டும் அவனை நீங்க போடுற, அவனை நான் போடுறேன்டா. ஆமா. சரி வாஷ்டம். ஆமா. அந்தால இருக்கே நான் போடுறேன். வெல்கம் டு த ஷோ ஆஃப் அரசியல் நையாண்டி. இன்னைக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா சிரிக்க நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் வர போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன். இவங்களை பத்தி நல்லா தெரியும், ரொம்ப சூப்பரா பேசுவாங்க. ஆனா அந்த சூப்பரா பேசுறதுதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். நாடு நலம் பெறும், மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார். பொதுவாவே மத்திய அரசு எதிர்க்கிற காரணமே என்னன்னா, இவங்க வந்து மதவாத அரசியல் கொண்டு வராங்க, மொழியை பிரிக்கிறதுக்கு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலும், கடைசியில இவங்களே அவங்களோட ஆட்சி முறை எப்படிதான் சொல்றாங்க பாருங்களேன். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு.